ஹாய் வணக்கம். இது உங்கள் சிவி ஈஸோன்னு சொல்லரும். எப்படி இருக்கீங்க? இனி பற்றின தரமான சூப்பரான 12வது வாரத்தோட 5வது நாள் மதிய வேலை ஓட் நிலவரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நிலவரம் கலவரமாக மாறி இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி விஜய் பார்வதியோட அம்மா இந்த வீட்டை விட்டு இப்போ தான் கிளம்புனாங்க. 24 மணி நேரம் அவங்களுக்கு முடிஞ்சது. போகிறதுக்கு முன்னாடி பிக் பாஸ் நிறைய விஷயங்கள் சூப்பராக சொல்லியிருந்தார். இதுதான் பிபி ஹிஸ்ட்ரிலேயே ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு. அதை நீங்கள் நல்லாவும் யூஸ் பண்ணிங்க. நீங்கள் பாடின பாட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதை பற்றி வீடை பற்றி ரிவ்யூ சொல்லுங்கள், அதுக்கப்புறம் ஹவுஸ்மேட்ஸ் பற்றி ரிவ்யூ சொல்லுங்கன்னெலாம் கேட்டாங்க. அதெல்லாம் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணிக்க போய் பாருங்கள். போன அடுத்த நிமிஷமே விக்ரம் வந்து விஜய் படத்துக்கு சண்டை போட்ட விஷயங்களை பார்த்தீங்களா இல்லையா, அதை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் ப்ரொமோ வந்துச்சு. அதில் சுபிக்ஷாவோட வீட்டுக்காரங்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாரு சாண்ட்ராவை நம்பாதன்னு சொல்கிறாங்களே. வர குடும்பம் எல்லாம் ஒரே மாதிரி பாரு சாண்ட்ராவை நம்பாதன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வினோத் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா 1,58,132 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 23.68. வினோத் தாறுமாறு சும்மா தக்காளி சோறு மாதிரி வந்துட்டு அவருடைய ஓட்டு வேறு மாதிரி வந்துட்டுருக்கு. கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, வேறு மாதிரி வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் மக்கள் அவர் மேலே வந்துட்டு அவ்வளோ அன்பை வச்சுருக்காங்க, ஆதரவு கொடுக்குறாங்க. சூப்பராக இருக்குது. அவர் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அவருக்கு டைட்டில் கிடைக்குதோ இல்லையோ, ஏதாவது பணப்பட்டியாவது கிடைக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. அதே மாதிரி டிக்கெட் டு ஃபினாலில் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயராக இருப்பார் வினோத் அப்படின்றதுல மாற்றுக்கருத்து கிடையாது. ஏன்னா இது வரைக்கும் அவர் விளையாண்ட கேம் எதுலேயுமே தோக்கவே இல்லை. நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும். சூப்பராக அந்த ஃபிசிக்கல் டாஸ்க் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஆள் பார்க்கலாம். நேற்று கூட வந்துட்டு போதன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. கமருதீன் வினோத் 2 பேரில் யார் ஒருத்தர் வந்தால் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம், இல்லை 2 பேருமே வந்து ஃபினாலில் வரணும், அதுதான் எனக்கு ஆசை அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். 2வது பேஸ் பற்றி நம்மளுடைய திவ்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1,05,050 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 15.73. ஸோ திவ்யா அப்படின்னு கத்துறாங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்கள். இன்னும் ரொம்ப ஒரு 2 நாளாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்களே வெளியே வரல. நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா அதை சொல்லுங்கள். ஆனால் இன்றைக்கி திவ்வு அப்படின்னு பிக் பாஸ் கூப்பிட்டோன்னே அந்த சவுண்டு கொடுத்தாங்க. அவங்களுக்கு அமித், அதுக்கப்புறம் விக்ரம், அரோராக்கெலாம் வந்துட்டு சூப்பராக இருக்குது ட்ரெஸ்ஸுன்னு சொன்னார். அது ஒரு சந்தோஷம் தான், ஒரு விதமான சந்தோஷம். நம்ம ஒரு ஆஃபீஸில் இருக்கும் மேனேஜர் வந்து லுக்கிங் நைஸ் மேன் அப்படின்ட்டாங்கன்னா மேனேஜர் சொன்னார் அப்படின்னு நம்ம பெருமையாக சொல்லுவோம்ல. அந்த மாதிரி பிக் பாஸ் சொன்னாவே வந்துட்டு நிறைய பேர் குஷியாடுவாங்க. அதுக்கப்புறம் திவ்யா காலையில் கனி கூட சேர்ந்து ஒரு ப்ராங்க் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா புஷ்ஷுன்னு போச்சு. ஆனால் செம்மையாக இருந்தது. யாரெல்லாம் பார்த்து ரசிச்சிங்கன்றதை சொல்லுங்கள். 3வது பிளேஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஜய் பார்வதி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 75,162 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11.25. உண்மையிலேயே நம்ம பார்வதிக்கு ஹெட்ஸ் ஆஃப் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு அம்மா இருக்காங்கன்ற விஷயங்கள் உங்களுக்கே தெரியும். அப்பாவும் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸும் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அதை பற்றி ஃபுல்லாக தெரியாது. பட் அவங்க அம்மாவை கண் கலங்காமல் இவ்வளோ தூரம் வச்சு அவங்களும் சந்தோஷப்பட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க பார்த்தீங்களா, அது சான்ஸே இல்லை. ஒன்று. இன்னொன்று, அவங்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெருமைப்படுறாங்க அந்த பொண்ணை நினச்சி. 2, அவங்க விட்டு கொடுக்க மாட்றாங்க. 3, அதுதான் மேட்ரு. எவ்வளோ தான் பிரச்சனை வந்தாலும் என் பொண்ணு அவள் கரெக்டாக தான் பண்ணுவாள், நீ பண்ணுமா, நீ இவ்வளோ தூரம் வந்தது உன்னோட காலில் தான் வந்த, அதில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரதான் செய்யும், நீ பண்ணு அப்படின்னு சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அழகு. அதே மாதிரி மற்ற பேரண்ட்ஸ் மாதிரி வந்துட்டு மூஞ்சிக்கு நேரம் அவங்கள வந்துட்டு அவங்க மனசை நோகடிக்காமல் பாலிஷ்டாக யார் யாருக்கு என்னென்ன சொல்லணுமோ அதை அழகாக சொல்லி 24 மணி நேரத்துக்கு கடந்து அவங்களோட திறமையும் வெளியே கொடுத்து சான்ஸே இல்லை. அதே மாதிரி போகும்போது அவங்க சொல்லிட்டாங்க, அம்மா இதை நான் ஒரு லெசனாக எடுத்துக்கிறேன், கண்டிப்பாக இதுக்கப்புறம் என்னோடய மைண்டை நான் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணுவேன் கேமில் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் இதுக்கப்புறம் விஜய் பார்வதியோட விஷயங்கள் எப்படி போகுது அப்படின்ட்டு. 4வது பேஸ் பார்த்தீங்கன்னா கனி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 58,997 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.83. ஸோ 4th பிளேஸில் கனி இருக்காங்க. இது வரைக்கும் கனி இவ்வளோ தூரம் வந்ததே கிடையாது. இந்த வாட்டி வந்திருக்காங்க. இந்த வாட்டி அப்படி என்ன அவங்களுக்கு ஆட் ஆன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜயலட்சுமி. ஸோ விஜயலட்சுமி நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான், அவங்களோட உறவினர்களாக வீட்டில் இருக்கவங்க வந்திருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை, அவங்க இந்த வாரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அவங்க வீட்டில் இருந்து அவங்களோட தங்கை விஜயலட்சுமி வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு கெயின் இருக்கும், ஆட் ஆன் ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா கனிக்கு ஒரு நல்ல ஓட்டு வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் கனி பற்றி நடுவில் வந்துட்டு விஜய் பார்வதி சூப்பர் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. திரும்பவும் வந்து இந்த வன்மம்ன்ற ஒரு விஷயம் திரும்ப வருதுன்னு போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா கனி ஒரு சூப்பரான பிளேயர். நான் வந்து இந்த டிக்கெட்டுக்கு ஃபினாலில் வந்துட்டு ஒரு பொண்ணு அடிப்பாங்க அப்படின்னா நான் நம்புறது வந்து கனியை மட்டும்தான். ஆனால் இன்னுமே வந்து அவங்களோட விஷயங்கள் மாறாமல் இருக்குது. சீசனே முடிய போகுது, இன்னுமே அந்த வன்மத்தோடு இருக்காங்களே. அதே மாதிரி விக்ரம் கூட இருக்காங்களே. ஏன்னா விஜய் அவ்வளோ சொல்லிட்டு போனாங்க, விக்ரம் கிட்டேயே ஏன் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு. 5வது பேஸ் பார்த்தா அரோரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 54,272 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.13. ஸோ நேற்றே வந்து எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டாங்க. அரோராவோட கேம் அவ்வளோதான். இந்த ட்ரையாங்கல் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு தான் இவ்வளோ தூரம் வந்தாங்க. இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே கவனிச்சிருந்தீங்கன்னா அவங்களாம் வெளியே எப்பயும் போயிருப்பாங்க அப்படின்னு சொன்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி, உங்களை வச்சு தான் அந்த பொண்ணு வருது அப்படி சொன்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே காலையில் வந்து திடீர்னு வந்துட்டு ஒரு பேர் கேட்குறாங்க இங்கிலீஷில் விக்ரம் கிட்ட. என்ன எதுக்காக அப்படின்னா, என் ஃப்ரெண்டு ரியா வந்துட்டு துஷார் பேரை யூஸ் பண்ண வேணான்னு சொன்னால், அதனால் ஒரு ஆல்டர்னேட்டிவ் பேராக வந்துட்டு அவங்களோட பேரை நான் யூஸ் பண்ணுமா. என்ன ஒரு புத்திசாலித்தனம்
சூப்பர் அப்படின்னு துஷார்னு பேரை சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் பேர் ரொம்ப அழகாக இருக்குது. எதுக்கு துஷார் பேரை யூஸ் பண்ணுன்றதான் தெரியல. இதில் வேறு வந்து வெளியில் இவங்களுக்கு ஒரு ஆள் வேறு இருக்காங்களாம், ரைட். அதுக்கப்புறம் நேற்று வந்து இந்த ஏசிலாம் வந்துட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி ஏதோ பில்லு கட்டிட்டு ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. அதுக்கு காரணம் வந்துட்டு அவங்க வந்து கொடுத்த ஒரு ஹிண்ட்டு, அவங்களுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டில் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்ட மாதிரி ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதை பற்றி எனக்கு சரியாக தெரியல. ஆனால் காதில் வந்து சொல்லியிருப்பாங்க, பிக் பாஸ் கூட எனக்கு கேட்டுச்சு சொல்லியிருப்பாங்களே, அது என்னென்னா பணப்பெட்டி எடுக்கவா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. வாயை மூடிட்டுன்ற மாதிரி அவங்க ஏதோ கலாச்சிருப்பாங்க. ஸோ பணப்பெட்டி மேலே கண் இருக்கு போல இருக்குது அரோராக்கு, ரைட்டு. 6வது பேஸ் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 50,764 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.6. ஸோ சாண்ட்ரா கண்டிப்பாக வந்து ஒரு திறமையான ஒரு போட்டியாளர், மாற்றக்கத்தே கிடையாது. நேற்று நைட்டு அமித் கிட்ட பேசும்போது அக்கு ராணி வர பிரிக்கிறாங்க. பிஜே பார்வதி, கமருதீன் 2 பேரோட காதலை பற்றி அவங்க எடுத்து வைக்கிற விஷயம் என்னென்னா 2 பேரும் ஒரு மியூச்சுவலாக லவ்வை ஒரு கான்செப்டாக ஒரு கேமாக விளாட்றாங்கன்ற மாதிரி முடிச்சிட்டாங்க. நம்மளுக்கு அதை யோசிச்சு பார்த்தா ஒரு வேளை இருக்குமோன்னு தோணுதில்ல, செம்மையாக இருந்துச்சு. அதே மாதிரி வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக பிபி மலையாளத்தில் இந்த மாதிரி ஒருத்தங்க இருந்தாங்கன்னு வேறு சொல்கிறாங்க. அதே மாதிரி திவ்யா ஏன் இப்போ வந்து என்னை பற்றி பேசுகிறதில்ல யோசிச்சு பார்த்தீங்களா? ஏன்னா திவ்யா மனசில் நான் வீக்குன்னு பதிவு பண்ணிட்டேன், அதனால் அவன் என்கிட்ட வரதே கிடையாதுன்ட்டாங்க. இப்போ யாருமா நீங்கள் அப்போ நம்ப இருந்துச்சு. அதே மாதிரி பிரஜனை வந்து ஃபஸ்ட்டு ஃபேமிலியாக அனுப்புனதுக்கு காரணம் இவங்க ரிக்வஸ்ட் பண்ணதுன்னு சொல்கிறாங்க. எல்லாமே செம்ம ஷாக்கிங்காக இருந்துச்சு. சாண்ட்ரா வர பயங்கரமாக இருக்காங்க. 7வது பேஸ் பார்த்தீங்கன்னா சபரி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 44,489 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.66. ஸோ சபரி கண்டிப்பாக வந்து ஒரு திறமையான ஒரு போட்டியில் அது மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அவரோட திறமையை வந்துட்டு கேமில் ஃபோக்கஸ் பண்ணாமல் அப்படியே அவரே வந்து மறந்துட்டார். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அபிராமின்னு சுற்றுற மாதிரி இருக்குது அவரோட விஷயங்கள். ஏன் இப்படி ஆனார்? இப்போ வந்துட்டு அந்த பேரண்ட்ஸ்லாம் வரும்போது அவரோட விஷயங்கள், அந்த கவனிக்கிற விஷயங்கள் கூட நல்ல விஷயந்தான். ஆனால் அது போலியாக ஒருவேளை அந்த ஸ்கோர் பண்ணுறதுக்கு பண்ணுறாங்களோ அப்படின்னு தோன்ற மாதிரி இருக்குது நம்மளுக்கும். விஜய் படம் அதான் வந்து அங்கே சொல்கிறாங்க. நல்ல மனுஷன்தான். இந்த மாதிரி வந்துட்டு அந்த அன்பு கேங் கூட இருந்ததுனால அவரோட விஷயங்கள் எல்லாமே போலியாகவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பாவமாக இருக்குது. 8வது பேஸ் பார்த்தீங்கன்னா விக்ரம் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 43,333 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.49. ஸோ விக்ரம் அவங்க அம்மா வெளியே போனாங்க, உடனே விஜய் பார்வதிக்கிட்ட சண்டை. நீ வந்து நெகட்டிவ் ஃபேக்ட்ரி, நெகட்டிவ் குட் ஒன்று, சார் எப்படி பாசிட்டிவ் ஃபேக்ட்ரியா அப்போ நம்ம இருந்துச்சு. என்னென்ன அக்கப்போர் பண்ணுறாங்க பாருங்கள். அவங்க அம்மா இருக்கிறதுக்கு அம்மா அவள் மேலே எனக்கு பகையெல்லாம் இல்லைம்மா, அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு அவங்க போனவொன்னே கலாய்கிறார். இப்போ அவங்க அம்மா பார்த்தா எவ்வளோ வருத்தப்படுவாங்க. என்ன சார் இதெல்லாம் உங்கள் இதில் வேறு வந்து அவங்க அப்பா வேறு வந்துட்டாங்க. எங்கள் அப்பா எப்படி தெரியுமா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். கடைசியில் பார்த்தா அவரே வந்துட்டு ரொம்ப ஜாலியாக எடுத்துக்கிட்டார். எப்படி நம்ம விஜய் பார்வதி அம்மா பயந்தோமோ அதே மாதிரி இருக்காத சூப்பராக வந்தா. சரிம்மா நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சொன்ன ஒரே வார்த்தை, ஏன் அழுவுற அப்படின்னு. 9வது பேஸ் அமித் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 43,008 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.44. ஸோ அமித் அவர்கள் உண்மையிலே ஜென்டில்மேன். அம்மா போனவனே விக்ரம் வந்து இவர்கிட்ட விஜய் பார்த்து சண்டை போடும்போது இவர் வந்து கையை பிடிச்சி நான் சொன்னேன்னா இல்லையா, அம்மா ஒன்று புரிஞ்சுப்பாங்க, எல்லாமே அவங்களுக்கு தெரியும், ஸ்போர்ட்டிவாக பயப்படாத சொன்னனா இல்லையா பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ஹக்கு கொடுத்தாரு. சான்ஸே இல்லை. அதே மாதிரி ஈவன் தான் அவங்க மனைவி அந்த பொண்ணு டான்ஸ் ஆடுறதுக்கு நீ பாடுவியா, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் பாண்டார் பார்த்திங்கன்னா நைட்டு சான்ஸே இல்லை. 10வது பேஸ் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 34,637 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.19 போச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம பீட் பாக்ஸே கேட்க முடியாது. ஏன்னா அவங்க அண்ணா வந்து சொல்லிட்டார், இனிமேல் பீட் பாக்ஸிங் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டாரு. அவங்க அப்படி ஷாக்காக வராங்க. என்ன இதில் நல்லா வெளியே போகணும்னு நினச்சிருந்தேனே அந்த மாதிரி பார்க்குறாங்க. அவங்க அப்பா சூப்பராக சொன்னார், நீ கடலோடி பொண்ணு, இங்கே வந்துட்டு சிங்கப்பூரின் பேர் வாங்கவே இல்லையே நீ அப்படின்னு அழகாக சொன்னார். ஏன்னா அவங்களோட கேம் தனியாக விளாண்டு தான் செமையாக வந்திருக்கும். விக்ரம் கூட சேர்ந்து விக்ரமோட கேம் தான் இப்போ தெரியுது, இவங்களோட கேம் சுத்தமாக தெரியல. அதை இப்போ வந்து சொல்கிறாங்க. பட் அவங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஓட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இவங்களாரும் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் எவ்வளோ அப்படி பார்த்தீங்கன்னா 6,67,844 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. பாய் நண்பர்களே.